எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப் இருந்ததுன்னா அதுலேயும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. செவ்வாய்க்கிழமையுடன் வரும் தேய்பிறை அஷ்டமி. இந்த இலையை எடுத்து வந்து இந்த இடத்தில் வையுங்கள், பணம் பன்மடங்கு பெருகும், கடன் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போல்லாம் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி அப்படின்னாலே ஃபஸ்ட்லாம் அஷ்டமினாலே நிறைய பேர் அந்த நேரத்தில் நல்லது செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கக்கூடாது, ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோன்னா கூட போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட கிளம்ப மாட்டாங்க. ஆனால் அஷ்டமி என்பது கிருஷ்ணர் பிறந்த ஒரு திதி. அந்த அஷ்டமி திதியில் நம்ம எது செஞ்சாலும் நல்லது தான் நடக்கும். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லது நினச்சி நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதனால் இந்த தேய்பிறை அஷ்டமினாலே எல்லாருக்குமே இப்போ என்ன நினைவு வரும்னா, என் கடன் தேய்ந்து போக வேண்டும், என் கடன் தீர்ந்து போக வேண்டும். அதற்காக இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? கால பைரவர் காலை போய் பிடிக்கிறோம். அவருடைய காலை பிடிச்சா கண்டிப்பாக நம்ம கடன் அடையும். சும்மாவே நீங்கள் இருக்கும்போதே காலபைரவா துணை, காலபைரவா துணை, காலபைரவா துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். கடனில் அவதிப்படுறவங்க, கழுத்தை நெருக்கிது கடன் பிரச்சனை, என்னதான் செய்யறதுன்னு தெரியல, இதிலேருந்து நான் எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமான வழிகள்லாம் இருக்குது. நம்ம அதை நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட, இப்போ நம்ம ஒரு விஷயம் இதை செய்கிறோம், இது எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நான் இந்த இடத்துக்கு போகிறேன், ஈஸ்வரன் என்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுவார், சிவன் என்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுவாருன்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றி கூட்டி வரப்படுவீர்கள். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போது சிவனோட ரூபந்தான் காலபைரவர். சிவன் கோவிலில் தான் காலபைரவர் சன்னதி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் நினைங்க, முருகனை நினச்சி விளக்கு போடுறவங்க கூட கடன் அடையும். நான் அதற்கு இன்னொரு வீடியோ போடுறேன், முருகனுக்கு என்ன மாதிரி நம்ம செஞ்சால் நம்ம கடன் தீர்ந்து போகும் அப்படின்னு. ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் செட் ஆகும், ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் பலிக்காமல் போகும். ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு, நான் சொன்னேன் இந்த போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த இலைன்னு போட்டிருக்கேன், அந்த இலை என்ன இலை அப்படின்றத இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன். எங்கேருந்து எடுக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாதான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேற எங்கேயாவது இல்லைம்மா, எங்களுக்கு கோவிலில் அந்த மரம் இல்லைம்மா, வெளியில் இருக்குதுமா, அங்கேருந்து எடுத்துக்கலாமா, எடுத்துக்கோங்க. எப்பவுமே அதனால் ஒன்றும் இது வராது. கோவிலில் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன். அந்த இலை உங்கள் கைக்கு கிடைச்சாலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை மாதிரி செய்யணும். அது கூட இந்த பொருட்களை வச்சு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வைங்க. கண்டிப்பாக உங்கள் கடனுக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் அடைக்கவே முடியலம்மா, இந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியான பரிகாரம், நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். இப்போ என்ன இலைன்னு அதை முதல்ல சொல்கிறேன். ஆலமரம் இருக்கு இல்லைங்களா? ஆலமரம் என்பது விழுதுகள் கீழே அதிலிருந்து ஒரு மரம் துளுத்து. ஆலமரம் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துக்கே ஆலமரமாக இருந்தார் என் குடும்ப தலைவர். அவர் இருந்தாருன்னா அந்த குடும்பமே, ஆனால் அந்த ஆலமரம் அந்த மாதிரி ஒரு அதை தாங்கி நிற்கிற விழுதுகள் எல்லாம் நம்ம சொந்தங்கள்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ ஆலமரத்தை தான் நம்ம ஒரு ஃபோட்டோஸ் போடுறதா இருந்தால் கூட ஆலமரத்தை தான் செட் பண்ணி அதில் தான் நம்ம குடும்ப ஃபோட்டோவே நம்ம போடுவோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஆலமரத்தை சுற்றி அந்த திண்ணை மாதிரி அமைச்சு அதில் நிழலில் உட்காந்துருப்பாங்க ஜனங்க. இந்த நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், இந்த பஞ்சாயத்து நடக்கிறது, இதெல்லாம் அந்த ஆலமரத்தோடைய, அரச மரத்துலேயும் வைப்பாங்க, ஆலமரத்துலேயும் வைப்பாங்க. ஆலமரத்தை சுற்றி எப்போ பாருங்க பறவைகள், எந்த நேரம் பார்த்தாலும் கிளிகள், குருவிகள், மைனாக்கள், இதெல்லாம் அங்கே அடைக்கலம் போகுங்க. அதனால தான் மரங்களை வெட்டாதீங்கன்னு சொல்கிறோம். வெட்டுங்க, ஆனால் பதிலுக்கு ஒரு மரத்தை நட்டுடணும். இப்போ ஒரு மரம் இப்போ எனக்கு தேவை, நான் கதவு போட போகிறேன், நான் வாசக்கால் வைக்க போகிறேன், எனக்கு மரம் இப்போ தேவைன்னா உங்கள் கையால் ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தை நட்டு, எவ்வளோ தேவையில்லாத இடங்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு உங்கள் கையால் தண்ணி ஊற்றி வளர்த்துவாங்க. சரி, இந்த ஆலமரம் யாருக்கு உகந்தது? நல்லா கவனித்து பாருங்க. குரு தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு அடியில் தான் வீற்றிருப்பார், தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் குரு தட்சிணாமூர்த்தி. குரு தட்சிணாமூர்த்திக்கு போய் விளக்கு போடுறவங்களை பாருங்களேன்,
கொண்டக்கடலை மாலை சாத்துறவங்க, கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துன்னு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கோயில் வரவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்குலாம் பாருங்களேன், செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க. நாம் கவனிக்கிறது இல்லை, நம்ம அதை செய்யறது இல்லை. வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் ஆடை, மஞ்சள் துணியை உடுத்திப்பாங்க. அந்த இடத்துல அவருக்கு தெய்வத்துக்குரிய அந்த மஞ்சள், அந்த குரு தட்சிணாமூர்த்திக்குரிய அந்த மஞ்சள் துண்டை சுற்றி விடுவாங்க, அந்த துண்டை சாத்துவாங்க. அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு குரு தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கிட்டு. இப்போ அந்த மரம், ஆலமரத்துக்கு அடியில் வீற்றிருப்பார் குரு தட்சிணாமூர்த்தி. அவரை நினச்சி நீங்கள் இந்த விஷயத்த கூட செய்யுங்க. என்னன்னா அந்த ஆலமரத்து இலை பறித்து கூட எடுத்துகிட்டு வரலாம், தவறு கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க கோவிலில் இல்லைம்மா, எங்களுக்கு வெளியில் மரத்தில் தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஆலமரம் தட்சிணாமூர்த்திக்கு உரிய அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து குரு பகவானை நினச்சி, குரு தட்சிணாமூர்த்தியை நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. என்னம்மா தேய்பிரை அஷ்டமினா காலபைரவர் தான் நினைப்பாங்க, அவரையும் நினைங்க. அதனால் எல்லாமே ஒருத்தர் தான். குரு தட்சிணாமூர்த்தியும் ஈஸ்வரன் தான், காலபைரவரும் ஈஸ்வரன் தான், சிவன் ரூபம் தான் இவங்க எல்லாருமே. அந்த ஆலமரத்தோட ஒரு இலை இல்லை ஒரு 3 இலை எடுத்துகிட்டு வாங்க. எட்டுது, நான் எட்டலைன்னா ஒரு சின்ன குச்சி வச்சு எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் தனியாக இருக்கிற கோவிலில் இருக்கிற மரத்தில் கூட அங்கே கோவில் அனுமதி வாங்கிட்டு அந்த இலையை பறிச்சுட்டு வாங்க. பறிச்சுட்டு வந்து அந்த இலை கூட என்ன வைக்கணுன்றது தான் முக்கியம். அதில் நம்ம கடன் அடைய வேண்டும், இதுதான் முக்கியம். அந்த கடன் அடையிறதுக்கான அந்த விஷயத்தை நம்ம இதை செய்ய போகிறோம். அதில் என்ன பண்ணோம், இலையில் அது கூட பெரிய வில்லை பச்சை கற்பூரம், ஒரு 11 ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு 5 ஏலக்காய், இதெல்லாம் முடித்து ஒரு துணியில், சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அந்த சிகப்பு துணியில் முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லை மஞ்சள் ஆடை, மஞ்சள் துணியே கூட எடுத்துக்கோங்க. இந்த துணியெல்லாம் நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைலர் கடையில் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணாத துணி நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் அந்த துணியில் முடிச்சு போட்டு ஒரு இலை அதில் இருக்கட்டும், அது கூட இந்த விஷயம்லாம் சேர்த்து முடிச்சு போட்டு உங்களுடைய பணம் வைக்கிற பையி, உங்கள் கணவர் பர்ஸ் வச்சுருக்கிறாரு, அந்த பர்ஸில் கொஞ்சம், இது ஒன்றும் பெருசாக அடைச்சிடாது இடத்த, ஒரு இலை தான் நம்ம வைக்க போகிறோம். என் கடன் அடைய வேண்டும் குரு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுறோம், இதை என்ன பண்ணணும், அவருடைய பர்ஸில் இல்லை உங்களுடைய பணம் வைக்கிற பர்ஸு, பேகு, எங்கெங்கே நீங்கள் வைக்கணும், பணம் வைக்கிற ட்ராவு, நம்ம பணம் அதில் தான் வைக்கிறோன்னா அதில் வைக்கணும். கிச்சனில் நான் ஒரு இடத்துல சேமிச்சின்னு வரேம்மா, அது உள்ள வைங்க. கடன் அடையணும், எனக்கு பணமே நான் வைக்கலையே, கடன் தான், அந்த பணம் இருந்தால் அந்த கடனை அடைச்சிருப்பேனேன்னு நினைக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் வைங்க. உங்களுக்கு தென்மேற்கு மூளை தெரிஞ்சாலும் வைங்க, இல்லை கிச்சனில் ஒரு மூலையில் நான் சொல்கிற மாதிரி 1 ரூபாய் நாணயமோ இல்லை 11 ரூபா நாணயம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அந்த இலை ரொம்ப முக்கியம். அந்த ஆலமரத்து இலை குரு தட்சிணாமூர்த்தி வீற்றிருப்பார், அவருக்கு உரிய மரம் அது. அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் அடையும். ஈஸ்வரன் ரூபமாம் அவர். எப்பவுமே நீங்கள் நினச்சிக்கோங்க, கால பைரவர் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே நினச்சிக்கலாம். அந்த நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு தேய்பிறை அஷ்டமியில் செய்யுங்க, கடன் தேய்ந்து போகும். கடன் அடையணும் தான் இதை வைக்கிறோம். அப்போ பணம், இதை நம்ம வைக்கும் பொழுது பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வரும். திடீர்னு நம்ம கல்யாணம் வச்சுருப்போம், எப்படா அந்த கல்யாணத்தை முடிக்க போகிறோம் தெரியலையேன்னு இருப்போம். ஆனால் பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் ரூபம், நம்ம அந்த தெய்வத்தோட பக்தி அவங்க மூலியமாக நம்ம இருந்தோம்னா, யார் மூலியமாவது நம்ம பண உதவி பெற்று அந்த கல்யாண திருமணம் நல்லா இனிதே நடைபெற்று முடிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயந்தான் இது. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அந்த இலையை நீங்கள் இப்போ எடுத்து போட வேண்டாம், அப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.